குரங்குல இந்த மனிதர்கள் வந்ததுனாலயோ என்னமோ, ஒரு குரங்கோட கதை நம்ம எல்லாரோட ஹார்ட்டையும் கேப்சர் பண்ணிருச்சு. ஐம் டாக்கிங் அபவுட் பஞ்ச்குன் மங்கி இன் ஜப்பான். இந்த பஞ்ச் குட்டியோட கதை நீங்க வைரல் வீடியோஸ்ல பார்க்கலன்னா நான் உங்களுக்கு சொல்றேன். பஞ்ச் இஸ் அ மங்கி தட் வாஸ் born in ஜூலை ஆஃப் லாஸ்ட் இயர். ரொம்ப டிஃபிகல்ட் ப்ரெக்னென்சியில் கஷ்டப்பட்டு பிறந்ததுனால அதோட அம்மா ரொம்ப வீக் ஆயிடுச்சு அண்ட் குழந்தைய அபேண்டன் பண்ணிருச்சு. ஸோ பஞ்ச் குட்டி அம்மா இல்லாமல் ஜூ கீப்பர்ஸோட தான் வளர்ந்தது. அதுக்கு அம்மா மாதிரி ஒன்று வேணும்னு சொல்லிட்டு அந்த ஜூ கீப்பர்ஸ் அதுக்கு ஒரு ஆரஞ்சு கலர் பொம்மை வாங்கி கொடுத்தாங்க, ஒரு மங்கி பொம்மை. இந்த ஒராங்கட்டான் பொம்மையை அம்மாவா நினச்சி வளர்ந்த பஞ்சுக்குட்டி இதுக்கே நம்ம ஹார்ட்டெல்லாம் கேப்சர் பண்ணிடும். பட் வைரலாக எப்போ ஆச்சுன்னா 60 மங்கி இருக்கிற பெரிய எக்ஸிபிட்டில் அதை இன்கார்பரேட் பண்ண ட்ரை பண்ண போது அதை அசிமிலேட் ஆகலை. அதால் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ஃபார்ம் பண்ண முடியல. இன்ஃபேக்ட் நிறைய ரிஜெக்ஷன்ஸ் திருப்பி பஞ்ச் ஃபேஸ் பண்ணுச்சு. Still, Punch kept on trying to form friendships and is a survivor. I'm Shweta and Punchோட இந்த attachment எப்படி ஃபார்ம் ஆச்சு with the zookeepers and அந்த பொம்மை is an important lesson for all of us. நம்மளும் ஹியூமன் பீயிங்ஸாக நிறைய அட்டாச்மெண்ட்ஸ் ஆஸ் அ சைல்ட்ஹுட்டில் ஃபார்ம் பண்ணுறோம். அண்ட் அந்த சைல்ட்ஹுட் அட்டாச்மெண்ட்ஸ் நம்மளோட அடல்ட் ரிலேஷன்ஷிப்ஸை கூட டிஃபைன் பண்ணுது. இதை அட்டாச்மெண்ட் தியரி அப்படின்ட்டு சைக்காலஜிஸ்ட் அண்ட் ரிசர்ச்சர்ஸ் சொல்லுவாங்க. இந்த அட்டாச்மெண்ட் தியரியை கான்ஸ்டண்ட்டாக டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க, நிறைய பேர் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. பட் ஒரு காமன் தீம் என்ன அட்டாச்மெண்ட் தியரியிலனா, நம்ம சைல்ட்ஹுட்டில் நம்ம கார்டியன்ஸ், நம்ம கேர்டேக்கர்ஸ், நம்ம பேரண்ட்ஸோட நமக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கோ அது நம்ம அடல்ட்ஹுட் வரைக்கும் நம்மளோட ரிலேஷன்ஷிப்ஸை பாதிக்கும். லவ்விங் பேரண்ட்ஸ் அஃபெக்ஷனேட்டாக நம்ம வளர்ந்தோன்னா வி ஃபார்ம் பெட்டர் அடல்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். அதே ஒரு சைல்டாக நம்ம அபேண்டன்மெண்ட் ஃபீல் பண்ணோம் பஞ்சுக்குட்டி மாதிரி அப்படின்னா சோஷியல் ரிலேஷன்ஷிப்ஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஆஸ் அன் அடல்ட் கூட நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். இன்ஃபேக்ட் சில பேர் எண்ட் அப் கோயிங் ஃபார் ஒரு கேஸ் லைட்டிங்கோ இல்லை ஒரு எமோஷ்னலி ஒரு ஈவன் ஃபிசிக்கலி அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப்ஸ். பிகாஸ் சைல்ட்ஹுட்டில் கிடைக்காத ஒரு அட்டாச்மெண்ட்டை அவங்க தேடி போகிறாங்க. எது கரெக்டான அட்டாச்மெண்ட்னு ஜட்ஜ் பண்ண தெரியல. ஐ வாண்ட் டு ஷேர் அன் anecdote with you. I was around 15 years old. என்னோட பக்கத்து வீட்டில் ஒரு 10-year-old கேர்ள் புதுசாக மூவ் இன் பண்ணாங்க. அவள் பேர் மாலதி. அவளோட ஃபேமிலியில் அவளோட பேரண்ட்ஸ் அண்ட் பாட்டி இருந்தாங்க. பேரண்ட்ஸ் 2 பேருமே ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ். பட் என்ன எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறைய பேரோட பேரண்ட்ஸ் 2 பேருமே ஒர்க்கிங்காக இருந்தாங்க. ஆனால் மாலதிக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருந்த மாதிரியே இருந்துச்சு பிட்வீன் ஹர் பேரண்ட்ஸ். ஆனால் ஷீ இஸ் ஆல்வேஸ் ஸ்மைலிங், வெரி ஃப்ரெண்ட்லி கேர்ள். இன்ஃபேக்ட் அவளோட பாட்டின்னா அவளுக்கு உயிருங்கிறது எல்லாருக்குமே எங்கள் காலனியில் தெரியும். நாங்கள் அவளோட பழகும்போது பேசும்போது தெரிய வந்தது என்னென்னா, ஒரு டிஸ்டன்ஸ், எமோஷனல் டிஸ்டன்ஸ் அவள் பேரண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க கான்ஷியஸாக பண்ணல. இட்ஸ் ஜஸ்ட் தட் அவங்க 2 பேரும் வேலைக்கு போயிடுவாங்க. திரும்பி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் அவங்க லைஃப் பற்றி ஒருத்தரோட ஒருத்தர் பேசிப்பாங்க, ஒர்க்கில் என்ன நடந்ததுன்னு பேசிப்பாங்க. ஆனால் இவளுக்கு டைரெக்டாக அட்டென்ஷன் பெருசாக கொடுக்கவே இல்லை. ஸோ மாலதியோட லைஃப்பில் அவளோட பாட்டி கொடுத்த அஃபெக்ஷன் தான் அவளுக்கு அட்டாச்மெண்ட்டாக இருந்தது. அதுதான் ஸ்டெபிலைசிங் ஃபோர்ஸாக இருந்தது. எமோஷனல் டிஸ்டன்ஸ் இருந்துகிட்டே இருந்தது. அவளோட லைஃப்பில் பேரண்ட்ஸ் மட்டும் இருந்திருந்தாங்கன்னா அவளோட எபிலிட்டி டு ஃபார்ம் ஒரு எமோஷனல் கனெக்ஷன் ஈவன் ஆஸ் அன் அடல்ட் அஃபெக்ட் ஆயிருக்கும். பஞ்சுக்குட்டியை அதோட மாம் ஃபிசிக்கலாக அபேண்டன் பண்ணாங்க. வேறஸ் மாலதியை அவங்களோட பேரண்ட்ஸ் இமோஷனலாக அபேண்டன் பண்ணாங்க. எனி ஃபார்ம் ஆஃப் அபேண்டன்மெண்ட் நம்ம சர்வைவ் ஆகிட்டு வரதுக்கு அண்ட் நியூ ரிலேஷன்ஷிப்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நெகட்டிவாக இம்பேக்ட் பண்ணும். அஃப்கோர்ஸ் தெரப்பி இஸ் ஆல்வேஸ் தட். பீப்புள் ஃபார்ம் பெட்டர் ரிலேஷன்ஷிப்ஸ் பை கோயிங் ஃபார் தெரப்பி. பட் அந்த சைல்ட்ஹுட்டில் இருக்கிற அட்டாச்மெண்ட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி க்ரூஷியல். பஞ்சுக்கு கிடைச்ச ஃபிசிக்கல் அண்ட் இமோஷனல் அசிஸ்டன்ஸ் வாஸ் ஃப்ரம் த கேர் கிவர்ஸ். இப்போ கூட நீங்கள் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கேர் கிவர் அந்த என்க்ளோஷருக்குள்ளே வந்துட்டாங்கன்னா ஓடி போய் பஞ்ச் அவங்க மேலே ஏறி. ஏன்னா அட்டாச்மெண்ட் ஃபார் பஞ்ச் கேம் ஒன்லி ஃப்ரம் த கேர் கிவர் அண்ட் ஃப்ரம் ஒரான் மாமா. ஒரான் மாமா பற்றி பேசலாமா? என்னது இது ஒரான் மாமா? அந்த ஆரஞ்சு பொம்மையை தாங்க சொல்கிறேன். அது ஒரு ஒராங்கொட்டான் மங்கி. அந்த ஒராங்கொட்டான் மங்கி பொம்மையை இன்டர்நெட்டில் எல்லாரும் ஒரான் மாமா, அம்மா அப்படின்ட்டு அதுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரான் மாமா பஞ்சோட இமோஷனல் ஸ்டெபிலிட்டிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை டிரான்சிஷனல் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் அஸ் ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம சைல்ட்ஹுட்டில் நம்ம பேரண்ட்ஸ் மேலே கம்ப்ளீட்டாக டிபெண்ட்டாக இருக்கும் ஃபார் எல்லாமே. சாப்பாடுலேருந்து டயப்பர் மாற்றுறதுலேருந்து லவ் அண்ட் அஃபெக்ஷனுக்கும். பட் ஆஸ் வி க்ரோ ஓல்டர் நம்ம மோர் இண்டிபெண்ட் ஆகிறோம். நம்மளே நம்ம வேலையை பார்த்துக்கிறோம். வி ஆர் பெட்டர் அட் டேக்கிங் கேர் ஆஃப் அவர் செல்ஸ். இந்த டிரான்சிஷன் மூவ்மெண்ட் நடக்கும்போது when we go from being fully dependentலேருந்து இண்டிபெண்ட்டாக மாறும்போது அப்பப்போ ஒரு பயம் வந்துடும். இந்த சிச்சுவேஷன் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு நமக்கே தெரியாமல் ஒரு சப்கான்ஷியஸ் ஃபியர் இருக்கும்.
இப்போவுமே ஈவன் ஆஸ் அன் அடல்ட் நீங்கள் ஒரு புது என்கவுண்டர் பண்ணுறீங்க, ஒரு புது ஊருக்கு போகிறீங்கன்னா, ஒரு சைடில் வந்து நம்ம எவ்வளோ போல்டாக இருந்தாலும் கேன் வி ஹேண்டில் திஸ் அப்படிங்கிற ஒரு ஃபியர் இருக்குது. அப்போ நமக்கு ஒரு சேஃப் ஸ்பேஸ் தேவைப்படுது. ஸோ சில்ட்ரன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டிரான்சிஷனல் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது, அது ஒரு பொம்மையாக இருக்கலாம், ஒரு டாயாக இருக்கலாம், அந்த ஃபுல் இண்டிபெண்டன்ஸ்க்கு வரத்துக்கு முன்னாடி அந்த டிபெண்டன்ஸ்லேருந்து அவங்க மூவ் பண்ணுறச்சே ஒரு தேவைப்படுது. இப்போ நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைக்கு அம்மாவோட புடவை, பாட்டியோட புடவை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு போர்வையாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த குழந்தைங்க வளர்ந்த அப்புறமும் பார்த்தா அந்த புடவை எதை போர்வையாக யூஸ் பண்ணாங்களோ அவங்களோட சைல்ட்ஹுட்டில் அதுக்கு ஒரு தனி அட்டாச்மெண்ட் இருக்கும். இன்ஃபேக்ட் அதையே போர்வையாக யூஸ் பண்ணுவாங்க ஈவன் இன் டு தேர் டீனேஜ் இயர்ஸ். அந்த ஒரு பாண்டிங் வந்து அந்த ஆப்ஜெக்ட் மேலே வர அஃபெக்ஷன் எதனால் வருதுன்னா, நம்ம பேரண்ட்ஸ் அண்ட் கேர் கிவர்ஸ்க்கு மேலே இருக்கிற அஃபெக்ஷன் கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்னவா இருக்குங்கிறத டசன்ட் மேட்டர். அது ஒரு பொம்மையாக இருக்கலாம், அது ஒரு பிளாங்கெட்டாக இருக்கலாம், அது ஒரு டாய் காராக கூட இருக்கலாம். ஆனால் அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அஃபெக்ஷன் நடக்கிறதுனால அந்த ஆப்ஜெக்டை பார்த்தாலும் வி ஃபீல் சேஃப். எப்படி பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம சேஃபாக ஃபீல் பண்ணுறோமோ அது மாதிரி அடல்ட்ஸுமே நம்ம ஆக்சுவலி சேஃப் ஸ்பேஸ்க்கு நிறைய டிரான்சிஷனல் ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணுறதில்ல. ஒரு காமன் ஆப்ஜெக்ட் என்ன தெரியுமா? ஒரு ஃபேமிலி ஹேர்லூம். இது என்னோட பாட்டியோட செயின், இது என் தாத்தாவோட வாக்கிங் ஸ்டிக் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கும் வீட்டில். அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இருக்கும். அதை தொட்டால் அதை பார்க்கறச்சே நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். பாட்டியே பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு கம்ஃபர்ட் இருக்கும். அதுதாங்க டிரான்சிஷனல் ஆப்ஜெக்ட். அதுதான் பஞ்சுக்கு அந்த ஒராமங்கி. இப்போ இது வந்து விமென் மட்டும்தான் ஃபீல் பண்ணுவாங்க, மென் மட்டும்தான் ஃபீல் பண்ணுவாங்க, இல்லை வந்து சேடாக கவர்ட்லியாக இருக்கிறவங்க தான் ஃபீல் பண்ணுவாங்க, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் விக்ரம் வேதா மூவி பார்த்தீங்க அப்படின்னா, மாதவனோட கேரக்டர் விக்ரம் இஸ் அ ஸ்ட்ராங் போல்டு போலீஸ் ஆஃபீஸர். ஆனால் அவர் ஒரு டிரான்சிஷனல் ஆப்ஜெக்ட் அந்த மூவியில் அடிக்கடி யூஸ் பண்ணுவார். எப்போ கன்ஃபியூஷன் இருக்கோ, எப்போ ஏதோ ப்ராப்ளம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறாரோ, அவங்க அப்பாவோட பைக்கை நான் ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எப்போ பாரு அந்த பைக்கு பக்கத்தில் போய் உட்காந்துப்பார். அந்த பைக்கோட ஒர்க் பண்ணுறது ஒரு அப்பாவோட சேர்ந்து ஏதோ ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துருக்கலாம். அண்ட் தட் ஹெல்ப்ஸ் ஹிம் கிளியர் ஹிஸ் ஹெட் அண்ட் ஃபீல் சேஃப். அண்ட் தேர்ஃபோர் அடுத்த ப்ராப்ளம் எங்கே வேதா எங்கே இருக்க சான்ஸ் இருக்குன்னு அவங்களால திங்க் பண்ண முடியுது. ஸோ இந்த ஃபேமிலி ஹேர்லூம்ஸ், ஈவன் ரிலீஜியஸ் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் கூட நம்மளோட டிரான்சிஷனல் ஆப்ஜெக்டாக இருக்கலாம். ஒரு குட் திங் அபவுட் த இந்தியன் சொசைட்டி இஸ், எப்படி நம்ம முன்னோர்களுக்கு மதிப்பு கொடுக்குறோமோ முன்னோர்களோட பொருள்களுக்கும் நம்ம மதிப்பு கொடுக்குறோம். ஆஸ் அ சொசைட்டி இதை நம்ம ஜட்ஜ் பண்ணுறதில்ல. ஆனால் அதே டிரான்சிஷனல் ஆப்ஜெக்ட் தாத்தாவோட வாக்கிங் ஸ்டிக்காக இல்லாமல் சின்ன வயசில் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு பார்பி டாலாக இருந்ததுன்னா இன்னும் ஜட்ஜ்மெண்ட் இருக்க தானே செய்யுது. ஏன் 20 வயசில் 30 வயசில் உனக்கு ஒரு பார்பி டாலை வச்சு விளையாடுற அப்படின்னு நம்ம கிண்டல் பண்ணுறோம். again பொருள் டசன்ட் மேட்டர், அதில் நம்ம ஃபார்ம் பண்ணுற பாண்டிங் தான் மேட்டர்ஸ். தட்ஸ் வாட் ஹெல்ப்ஸ் us ஃபீல் சேஃப். பஞ்ச் குட்டி வளர வளர அதோட டிபெண்டன்ஸ் ஆன் த ஒராம் மாமா இஸ் பிகமிங் லெஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணோன்னே அப்பப்போ அந்த மங்கி பொம்மையை விட்டு நகர்ந்து வருது. அதே மாதிரி when we are feeling safe in our relationships, நம்மளோட டிபெண்டன்ஸ் ஆன் த டிரான்சிஷனல் ஆப்ஜெக்ட்ஸும் கம்மியாகும். பஞ்ச் குட்டி இஸ் பிகமிங் பெட்டர் அட் ஃபார்மிங் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ். அது இப்போ மோர் அண்ட் மோர் அந்த 60 மங்கீஸோட அசிமிலேட் ஆகிட்டு லிவ் பண்ணிகிட்ருக்கு. அதோட ஒரான் மாமா அண்ட் ஜூ கீப்பர்ஸோட டிபெண்டன்ஸ் கம்மி ஆகிட்டுருக்கு. அதுக்குன்னு ஒரு ஃபேமிலி அமைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பஞ்சுக்குட்டி ஹாப்பியாக லிவ் பண்ண ஸ்மிருதியம்ல இந்த பெஸ்ட் விஷஸ். அண்ட் நீங்கள் உங்களோட டிரான்சிஷனல் ஆப்ஜெக்ட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா காமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.